டூரிங் டாக்கீஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லன்ச் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னப்பா முதல் கேள்வி? நவரச நாயகி அப்படிங்கிற பட்டம் இப்போ யாருக்கு பொருந்தும்? நயன்தாராவுக்கா, த்ரிஷாவுக்கா, இல்லை நித்யா மேனனுக்கான்னு சந்தனகுமார் சென்னையிலேருந்து கேட்டிருக்காங்க. இப்போதுள்ள நடிகைகளில் நவரச நாயகி அப்படின்ற பட்டம் நித்யா மேனனுக்கு மட்டும்தான் மிகச்சரியாக பொருந்தும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். PS கோவிந்தன் தமிழில் எத்தனை படங்கள் நடிச்சிருக்காங்கன்னு கடலாடியிலேருந்து பாலசுப்ரமணியம் கேட்டிருக்காங்க. PS கோவிந்தன் தமிழில் 10க்கும் மேற்பட்ட திரைப்படங்களிலே நடித்திருக்கிறார். கலைஞானத்தின் பயணம், எம்ஜிஆரின் 1000ல் ஒருவன், மைல்கல் போன்ற நிகழ்ச்சியை திரும்பவும் நம்ம சேனலில் எப்போ எதிர்பார்க்கலாம்னு பாலாஜி சென்னையிலேருந்து கேட்டிருக்காங்க. அப்படி ஒரு பயணத்தை மிக விரைவிலே தொடங்க வேண்டும் என்று நான் திட்டமிட்டு கொண்டிருக்கிறேன். அதற்கான அறிவிப்பு வெகு விரைவில் வரும். வாரிசு படத்துடைய டைரக்டரான வம்சியை பற்றி எந்த அப்டேட்டும் வரதில்லையா? அவர் சினிமாலேருந்து ஒதுங்கிட்டாரா இல்லை ஒதுக்கிட்டாங்களான்னு கொழும்பு நகர்லேருந்து அதியன் கேட்டிருக்காங்க. ஒரு விஜய் படத்தை இயக்கிட்டார் அப்படின்றதுனால வாரிசு படத்தின் இயக்குனர் மீது தான் உங்களுக்கு எவ்வளவு அன்பு? அவர் சினிமாவில் இருக்காரா இல்லையா, என்ன பண்ணிட்டு இருக்கார் அப்படின்லாம் நீங்கள் கேள்விகளை கேட்பதை பார்க்கும்போது விஜய் மீதும் அந்த இயக்குனர் மீதும் நீங்கள் எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறீர்கள் என்பதை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. இப்போதைக்கு வாரிசு படத்தின் இயக்குனர் எந்த ஒரு திரைப்படத்தையும் இயக்குவதாக தெரியல. மங்காத்தா படத்துடைய ரீரிலீஸ் பெரிய வெற்றி ஆகியிருக்கு. இப்போ வரைக்கும் அந்த படம் எவ்வளவு கோடி வசூலாகி இருக்குன்னு தினகரன் சேலம்லேருந்து கேட்டிருக்காங்க. மங்காத்தா படத்துடைய முழு வசூல் விவரம் சரியாக தெரியல அப்படின்னாலும் 30-40 கோடி ரூபாய்க்கு மேலாக அந்த திரைப்படம் வசூல் செய்திருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்றது விநியோகஸ்தல் கருத்தாக இருக்கிறது. மான் கராத்தே பட சமயத்தில் சிவகார்த்திகேயன் ஒரு விளம்பர படத்தில் நடித்தார். அதுக்கப்புறம் ஏன் அவர் எந்த விளம்பர படத்துலையும் நடிக்கலைன்னு பரமன் வேலூர்லேருந்து கேட்டிருக்காங்க. ஒரு காலகட்டத்துக்கு பின்னால் விளம்பர படங்களில் நடிக்கிறத தவிர்க்கணும் அப்படின்னு ஒரு சில நடிகர்கள் முடிவெடுக்கிறார்கள். அப்படிப்பட்ட முடிவை சிவகார்த்திகேயன் கூட எடுத்திருக்கக்கூடும் முடியும்னு நினைக்கிறேன். ரஜினியோடைய அடுத்த படம் தி அவுட்ஃபிட் படத்துடைய ரீமேக்கான அர்ஜுன் பரமக்குடியிலேருந்து கேட்டிருக்காங்க. ரஜினி 173 திரைப்படம் ஒரு ரீமேக் திரைப்படமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. சமீபத்தில் நடிகர், நடிகை, டெக்னீஷியன் எல்லாருமே பாலிவுட் சினிமாவை குறை சொல்கிறாங்க. இதை கருத்தில் கொண்டு பாலிவுட் சினிமா மாறுமான்னு சந்தோஷ் திருவண்ணாமலையிலேருந்து கேட்டிருக்காங்க. யார் என்ன குறையை சொன்னாலும் அதை அலட்சியப்படுத்தாமல் அதை ஏற்றுக்கொண்டு எப்படிப்பட்ட தீர்வை காண்பது அப்படின்னு எல்லாரும் யோசித்தாங்கன்னா நிஜமாகவே நல்லது. ஹிந்தி பட உணர்வும் அதை செய்வாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ரஜினிகாந்த் இப்போது சுயசரிதை எழுதுவதாக ஐஸ்வர்யா சொல்லியிருக்காங்க. ஒருவேளை அதை படமாக எடுத்தால் யார் டைரக்ட் பண்ணுவான்னு பல்லவி ராமேஸ்வரத்துலேருந்து கேட்டிருக்காங்க. ரஜினிகாந்துடைய திரை வாழ்க்கையை பொறுத்தவரையிலே பல திருப்பங்கள் நிறைந்த ஒரு சுவாரஸ்யமான திரை வாழ்க்கை அவருடையது. அதனால் அவருடைய திரைப்பயணத்தை யார் திரைப்படமாக எடுத்தாலும் அந்த படம் நிச்சயமாக ரசிகர்கள் ரசிக்கத்தக்க அளவிலும் இருக்கும், வெற்றிகரமாகவும் இருக்கும். எதனால் பெரும்பாலும் நடிகைகள் தொழிலதிபர்களே திருமணம் செய்கிறாங்கன்னு ஈஸ்வரி ஒசூர்லேருந்து கேட்டிருக்காங்க. சினிமா உலகத்தை பொறுத்த வரைக்கும் பொதுமக்களுடைய பார்வையும் சரி, இந்த சினிமா உலகத்திலேயே இருக்காங்களே அவங்களுடைய பார்வையும் சரி, சினிமா உலகம் ஒரு நிலையில்லாது அப்படின்ற அளவில் தான் இருக்குது. அப்படிப்பட்ட நிலையில்லாத உலகத்திலே தொடர்ந்து பயணம் செய்து கொண்டிருக்கிற நடிகைகள் பெரும் தொழிலதிபர்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுல ஆச்சரியப்படுறதுக்கு என்ன இருக்குது? நிலையான வாழ்க்கையை தேடுகின்ற ஒரு பயணம் தானே அது. நடிகர் விஜய் இப்போ தேர்தலில் கவனம் செலுத்துவாரா இல்லை ஜனநாயகன் பட பிரச்சனையில் கவனம் செலுத்துவாரான்னு சங்கர் மேடவாக்கத்திலேருந்து கேட்டிருக்காங்க. தேர்தலா ஜனநாயகமானா இன்றைய சூழ்நிலையில் விஜயனுடைய பிரியாரிட்டி தேர்தல் தான். தமிழ் சினிமாவில் இப்போ இருக்க டாப் 5 நடிகைகள் யாருன்னு சந்தோஷ் சேலம்லேருந்து கேட்டிருக்காங்க. தமிழ் சினிமாவிலே முன்னணியில் இருக்கின்ற 5 நடிகைகள் அப்படின்னா நயன்தாரா, த்ரிஷா, சாய் பல்லவி, நித்யா மேனன், கீர்த்தி சுரேஷ் ஆகியோரை சொல்லலாம். எடிட்டர்ஸ் ரவுண்ட் டேபிள் நம்ம சேனலில் எதிர்பார்க்கலாமான்னு கண்ணன் திருநெல்வேலியிலேருந்து கேட்டிருக்காங்க. எவ்வளோ ரவுண்ட் டேபிள் தான் நீங்கள் டூரிங் டாக்கீஸில் எதிர்பார்ப்பீங்க? ஏற்கனவே நீங்கள் கொடுத்துருக்கின்ற அந்த ரவுண்ட் டேபிள் லிஸ்ட் இருக்கே அதுவே மிகப்பெரியது. அதை முதல்ல முடிக்க முயற்சி பண்ணுவோம். பிரதீப் ரங்கநாதன் டைரக்ட் பண்ணி நடிக்கிற அடுத்த படத்தோடைய மியூசிக் டைரக்டர் ஆதியா இல்லை சாய் அபியங்கரான்னு நாமக்கல்லிருந்து ஹர்ஷன் கேட்டிருக்காங்க. பிரதீப் ரங்கநாதன் இயக்கி நடிக்கின்ற படத்தினுடைய இசையமைப்பாளர் முடிவானதாக தெரியல. எங்கேயும் எப்போதும் படத்தில் நடித்த அனன்யா இப்போ என்ன செய்கிறாங்கன்னு பரமன் வேலூர்லேருந்து கேட்டிருக்காங்க. எங்கேயும் எப்போதும் படத்தில் நடித்த அனன்யா இப்போ தமிழில் எந்த ஒரு படத்துலையும் நடிக்கலை. ஆனால் மலையாளத்தில் தி தேர்ட் மர்டர் அப்படின்ற ஒரு படத்தில் நடிச்சிட்டு இருக்காங்க. மைக் மோகன் அவர்கள் இப்போ படங்களில் நடிக்கிறாரா இல்லை ஓய்வில் இருக்காங்களான்னு சங்கீதா திருவண்ணாமலையிலேருந்து கேட்டிருக்காங்க. மோகன்கிட்ட சமீபத்தில் கூட ஃபோனில் பேசிகிட்டு இருந்தேன். சரியான கதை அமையலை, நல்ல கதை அமையாமல் திரும்ப படத்தில் நடித்த என்ன பிரயோஜனம் அப்படின்னு தான் என்கிட்ட அவர் பகிர்ந்துக்கிட்டார். நல்ல கதைக்காக மோகன் காத்து கொண்டிருக்கிறார். அப்படி ஒரு கதை அமையுமானால் நிச்சயமாக மோகனை நீங்கள் மீண்டும் திரையிலே பார்க்கலாம். வருங்காலத்தில் ஆங்கில சினிமாவுக்கு ஈக்குவலாக தமிழ் சினிமா எடுக்கப்படும். அந்த சமயத்தில் நிலைமை இன்னுமே மோசமாக இருக்கும். அந்த சமயத்தில் தணிக்கை குழு புது யுக்திகளை கையாளுவாங்களான்னு சந்தனகுமார் சென்னையிலேருந்து கேட்டிருக்காங்க. போக போக தணிக்கை குழு இன்னும் கொஞ்சம் தாராளமாக நடந்து கொள்ள வேண்டிய சூழ்நிலை தான் ஏற்படுமே தவிர மிகப்பெரிய கட்டுப்பாடுகளை விதிக்கக்கூடிய சூழ்நிலை அமையும் அப்படின்னு எனக்கு தோணலை.
தலைவர் தம்பி தலைமையில் படத்தை ஹிந்தியில் ரீமேக் பண்ண போகிறாங்களா இல்லை டப்பிங் பண்ணி ரிலீஸ் பண்ண போகிறாங்களான்னு பெருந்தமிழன் பாண்டிச்சேரியிலேருந்து கேட்டிருக்காங்க. தலைவர் தம்பி தலைமையில் படத்தை ஹிந்தியில் டப் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவாக இருப்பதாக நினைக்கிறேன். ஹிந்தியில் அந்த படம் ரீமேக் செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது. இப்போ இருக்க சிஎம் சினிமா துறைக்கு செஞ்ச நல்லதுன்னா எதை நீங்கள் சொல்லுவீங்கன்னு பல்லவி ராமேஸ்வரத்துலேருந்து கேட்டிருக்காங்க. தமிழ் சினிமா உலகத்திற்காக பல நல்ல விஷயங்களை நம்முடைய முதல்வர் செய்திருந்தாலும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒரு விஷயம்னா தமிழ் சினிமா உலகத்தினுடைய கோரிக்கையை ஏற்று 8% இருந்த லோக்கல் பாடி டேக்ஸை 4% குறைத்ததை சொல்லியாக வேண்டும். இதையெல்லாம் தாண்டி இன்னொரு விஷயத்தை சொல்லணும்னா தமிழ் சினிமா உலகம் மிகப்பெரிய அளவிலே பயன்படத்தக்க அளவிலே ஒரு திரைப்பட நகரம் உருவாக்குவதற்கான முயற்சிகளை இப்போது எடுத்துக்கொண்டிருக்கிறார் முதல்வர். அந்த திரைப்படம் முதல்வர் எதிர்பார்க்கின்ற மாதிரி அமைந்தால் நிச்சயமாக தமிழ் சினிமா உலகிற்கு அது ஒரு வரப்பிரசாதமாக அமையும் அப்படின்றதில் சந்தேகமில்லை. அடுத்து இன்று ஒரு தகவல். தன்னுடைய நெருங்கிய நண்பரும் தன்னுடைய பல திரைப்படங்களில் திரைக்கதையிலே உதவி செய்தவரும் தன்னுடைய உதவி இயக்குனருமான சித்ராலயா கோபு மேலே ஸ்ரீதர் எந்த அளவுக்கு மரியாதை வைத்திருந்தார் என்பதை எடுத்துச் சொல்வதற்காகத்தான் இன்றைக்கு ஒரு சம்பவத்தை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். கல்யாண பரிசு திரைப்படம் ஒரு மாபெரும் வெற்றி படமாக ஆனதைத் தொடர்ந்து மதுரையிலே உள்ள பல இளைஞர்கள் அந்த படத்துக்காக ஒரு வெற்றி விழாவை அங்கே எடுக்க வேண்டும் என்று விரும்பினார்கள். அந்த விழாவில் ஸ்ரீதர் சரோஜதேவி ஆகிய இருவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்பது அவருடைய ஆசையாக இருந்தது. அந்த சமயத்தில் கல்யாண பரிசு ஸ்ரீதர் தெலுங்கில் எடுத்துக்கொண்டிருந்தார். தெலுங்கு படத்திலையும் சரோஜதேவி தான் கதாநாயகனாக நடிச்சிட்டு இருந்தார். அப்படின்றதுனால சரோஜதேவியும் அழைத்து கொண்டு போய் அந்த விழாவை சிறப்பாக நடத்தலாம் என்பது ஸ்ரீதருடைய எண்ணமாக இருந்தது. அதனால் அவர்கள் கேட்ட உடனே நிச்சயமாக நாங்கள் இருவரும் வருகிறோம் என்று ஒப்புக்கொண்டார் ஸ்ரீதர். மதுரையிலே நடைபெற அந்த கல்யாண பரிசுடைய வெற்றி விழாவை பற்றி சரோஜதேவிட்டு பேசி அவர்கிட்ட தேதி வாங்குகின்ற பொறுப்பை தன்னுடைய நண்பரான கோபுவிடம் ஒப்படைத்தார் ஸ்ரீதர். சரோஜதேவியை பொறுத்த வரைக்கும் எந்த முடிவானாலும் அவர் எடுக்க மாட்டார், அவருடைய அம்மா தான் எடுப்பாங்க. அப்படின்றதுனால அவருடைய அம்மாவை பார்த்து பேச போன கோபு போய் பேச ஆரம்பித்த 2வது நிமிடம் அப்படியே திரும்பி ஸ்ரீதர்கிட்ட வந்தார். அவர் சொன்ன விஷயத்தை கேட்ட உடனே ஸ்ரீதருக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியாகிவிட்டது. இந்த சம்பவம் நடைபெற்ற போது ஸ்ரீதருடைய இயக்கத்திலே சரோஜதேவி கல்யாண பரிசு படத்தினுடைய தெலுங்கு பதிப்பிலே நடித்து கொண்டிருந்தார். சரோஜதேவியுடைய அம்மா என்ன சொன்னார் அப்படின்றத கோபு வந்து சொன்ன உடனே பேக்கப் அப்படின்னு சொல்லிட்டு ஷூட்டிங் தளத்திலிருந்து புறப்பட்டு விட்டார் ஸ்ரீதர். மொத்த படப்பிடிப்பு தளமும் பரபரப்பானது. என்னாச்சுன்னு தெரியலையே, என்ன சொன்னாங்க இந்த அம்மா அப்படின்னு எல்லோரும் ஒருவருக்கு ஒருவர் பேசிக்கொள்ள ஆரம்பித்து விட்டார்கள். அதற்கு பின்னால் இந்த படத்துடைய தயாரிப்பாளர் ஸ்ரீதரை தொடர்பு கொண்டு பேசிய போது தான் ஸ்ரீதர் எதனால் அவ்வளவு ஆத்திரத்துடன் அந்த படப்பிடிப்பு தளத்திலிருந்து வெளியேறினார் என்ற விஷயம் எல்லோருக்கும் தெரிய வந்தது. மதுரையிலே நடைபெற இருக்கின்ற கல்யாண பரிசு படத்துடைய விழாவில் ஸ்ரீதர் கலந்துக்கிறாரு, சரோஜதேவியும் கலந்து கொள்ளணும் அப்படின்னு சரோஜதேவியுடைய அம்மா கிட்ட கோபு சொன்னபோது உங்களுக்கெல்லாம் வேறு வேலையே இல்லையா என்று கேட்டிருக்கிறார் சரோஜதேவியுடைய தாயார். அந்த விஷயத்தை கேட்ட உடனே கோபு பார்த்து சொன்னான்னா என்ன பார்த்து சொன்னா என்ன, என்னுடைய உயிர் நண்பன் கோபு, அவனை பார்த்து சொன்னால் அது என்ன இன்சல்ட் பண்ண மாதிரி தான் அர்த்தம். அப்படிப்பட்ட நடிகோடு நான் எப்படி பணியாற்றுவது என்று அந்த தயாரிப்பாளரை பார்த்து கேட்டார் ஸ்ரீதர். அதற்கு பின்னாலே அந்த தயாரிப்பாளர் பாதிக்கப்பட்டு விடக்கூடாது அப்படின்றதுக்காக அந்த படத்துடைய படப்பிடிப்பை ஒரு காலகட்டத்தில் ஸ்ரீதர் தொடர்ந்தார். என்றாலும் சரோஜதேவிக்கும் அவருக்குமான உறவிலே மிகப்பெரிய விரிசல் இந்த சம்பவத்தால் ஏற்பட்டது என்பது மட்டும் உண்மை. இத்துடன் இந்த இளம் நிகழ்ச்சி நிறைய பெறுகிறது. மற்றும் அடுத்த நிகழ்ச்சியிலே சந்திப்போம். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.